வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இது வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் கறி சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னருக்கு செஞ்ச ரெசிபி தான் அது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இதுக்கு வேண்டியது வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 10லேருந்து 12 கிட்டக்க இருக்கும். சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால அப்படி. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா. இது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேண்டான்னா அதை விட்டுடலாம். இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து முட்டை வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன், அதை உடைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் அது. இது கூட பொடியாக நறுக்கினா வெங்காயத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். அது இது பாதி வதங்கி வரும்போது தக்காளி, அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டியும் சேர்த்துடலாம். அதில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும், ஒரு 2-3 மினிட்ஸு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதையும் கொஞ்ச நேரம் கலந்து விடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு யூஸ்வலாக அந்த பொரியல் மாதிரி, முட்டை பொரியல் மாதிரி பண்ணுவோம், அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரியும் செய்யலாம், நல்லாயிருக்கும் மசாலாலாம் போட்டு செய்யும்போது. கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது அப்படியே கொதி வரட்டும். அதுக்குள்ளே அந்த முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில், ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் 5 முட்டையை வந்து அதில் ஊற்றிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் அந்த தக்காளி அரைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்தாச்சு 1 ஸ்பூனு. கொஞ்சம் முட்டைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி விடலாம். இப்போ இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கரண்டியை கலக்கிறத விட இந்த மாதிரி பட்டர் ஸ்ப்ரெடர் இல்லைனா கரண்டியை வந்து பேக் சைடில் வச்சு நீங்கள் கலந்திங்கன்னா நல்லா வரும். அது அப்படியே நல்லா அந்த முட்டை வந்து நல்லா அழகாக ஸ்க்ராம்பிள் ஆகி வரும். நல்லா வந்துருச்சு.
இப்போ இதை வந்து அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். மசாலா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கொதி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இப்போ இதை முட்டையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். மசாலாவோட அந்த எக்கு வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா டேஸ்டியான ஒரு டின்னருக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே சப்பாத்தியோடு வச்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சர்வ் பண்ணிக்கலாம். என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.